Hi friends, welcome back English 24/7. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள். அது ஆபீஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஸ்கூல், காலேஜ், ஒர்க்கிங் பிளேஸ் எதா வேணா இருக்கலாம். நம்ம பேசக்கூடிய குட்டி குட்டி சென்டென்ஸுக்கு தமிழ்ல என்ன ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எக்ஸாம்பிளோட கோர்ஸ்ல சேர்த்து பார்த்துருவோம். நம்ம பார்க்க போற நீங்க ஃபர்ஸ்ட் இதை வேர்டு இப்படியே பிராக்டிஸ் பண்ண வெல்கம். ஆரம்பிச்சாதான் நல் அதுக்கப்புறம் வரவு. லாங் யூ சென்டென்ஸ் ஆர் ஸ்லாங்கா ஆல்வேஸ் வரும். வெல்கம் ஓகே ஹியர். ஓகே இங்கிலீஷ் லெட் இட்ஸ் கோ. 24/7 ஆல்சோ வெல்கம்ஸ் யூ. ஓகே, வெல்கம் அப்படின்னா நல் வரவு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கிரீட்டிங் வேர்டு. குட் மார்னிங், ஹாய், ஹலோ மாதிரி வெல்கமும் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்ட் அஷூர்டு அப்படின்னா நம்பி இருங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்க தாராளமா இதை நம்பலாம் அப்படின்னு அர்த்தம். we will speak english soon, rest assured. நீங்க சீக்கிரமே நம்ம எல்லாரும் இங்கிலீஷ்ல நல்லா பேச போறோம், நம்புங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹோப் கொடுக்கிற வேர்டு. யாராவது இப்ப நம்ம கிட்ட வந்து இது பாசிபிளா, இது நடக்குமான்னு கேட்டா எஸ் ரெஸ்ட் அஷூர்டு அப்படின்னா நம்புங்க, கண்டிப்பா நடக்கும், இது உண்டுதான் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஜஸ்ட் கம்மிங். இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இப்ப யாரோ ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க, திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருந்தா சொல்லுவோம் எஸ் ஐ ஹியர்ட் த பெல் ஜஸ்ட் கம்மிங். எனக்கு காதுல விழுந்தது, நான் இப்ப வர்றேன். ஓகே, இப்ப போன் அடிச்சுட்டே இருக்குன்னு யாராவது சொல்றாங்க எஸ் ஐ ஹியர்ட் த ரிங் ஜஸ்ட் கம்மிங். ஐ எம் நியர் பை ஜஸ்ட் கம்மிங். நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன், இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? போன்ல எல்லாம் நான் இந்த பக்கத்துல இருக்கேன், இப்ப வந்துடுறேன். சோ இதோ வந்துட்டேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் என்ன செய்யலாம்? ஜஸ்ட் கம்மிங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வெரி வெல். நன்றாக இருக்கு, நன்றாக அப்படின்னு அர்த்தம். யூ டிட் யுவர் ஹோம்ஒர்க் வெரி வெல். நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்க நல்லா பண்ணிருக்க. யூ டிரா வெரி வெல். நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுவோமா? எதுனாலும் சரி நல்லா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம கூட ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, கூட வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க, யுவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் வெரி வெல் அப்படின்னா நீங்க ட்ரெஸ் பண்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. யுவர் குக்கிங் இஸ் வெரி வெல். உங்களுடைய சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. யுவர் குக்டு வெரி வெல். சரியா? சோ இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ்னாலும் சரி, நல்லா இருந்ததுன்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டு வெரி வெல் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பி கேர்ஃபுல். கவனமாக இரு. பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமா இருன்னு அர்த்தம். த ஃப்ளோர் இஸ் வெட். பி கேர்ஃபுல். இந்த ஃப்ளோர் எப்படி இருக்கு? ரொம்ப ஈரமா இருக்கு, சத சதன்னு இருக்குது. சோ நீ கொஞ்சம் கவனமா இரு. ஓகே, பி கேர்ஃபுல் இன் யுவர் வாக். நீங்க நடக்கும்போது கவனமா இருங்க. பி கேர்ஃபுல் இன் யுவர் கேரியர். உங்களோட கரியர்ல நீங்க கவனமா இருங்க. பி கேர்ஃபுல் இன் யுவர் ஸ்டடீஸ். ஓகே, சோ நீங்க கொஞ்சம் கவனமா இருன்னு யார எந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க பி கேர்ஃபுல் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். பி கேர்ஃபுல் டியூரிங் யுவர் நைட் டிராவல். ஓகே, சோ அந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இருன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சம் இந்த குட்டி குட்டி சென்டென்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இன் ஃபியூச்சர்ல. நெக்ஸ்ட் ஒன் எனிதிங் எல்ஸ். வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க், ஏதோ ஒரு ஒர்க் சொல்றோம், நீங்க இதை பண்ணிருங்க. ஓகே, எனிதிங் எல்ஸ். வேற ஏதாவது இருக்கா? இன்னும் ஏதாவது ஒர்க் இருக்குதா? வேற ஏதாவது நான் பண்ண வேண்டியது இருக்குதா? இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. டூ யூ வாண்ட் காஃபி? எஸ். எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேக்குறது. இப்ப நீங்க ஒருத்தவங்க கேக்குறீங்க டூ யூ வாண்ட் காஃபி அப்படின்னு, அவங்க எஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனிதிங் எல்ஸ், கூட ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேற ஏதாவது அப்படிங்கிற மீனிங். பேசிக்கிட்டு இருக்கும் போதே சரி முடிஞ்சு கிளம்பும்போது ஓகே பாய், எனிதிங் எல்ஸ், வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ இந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்றதுக்கு எனிதிங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தட்ஸ் enough. அது போதும் அப்படிங்கிறது. டோன்ட் ஆட் மோர் டிசைன். தட்ஸ் enough. இப்ப நம்மளே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா போதும் போதும், இதுக்கு மேல எதையாவது உட்கார்ந்து பண்ணிட்டே இருக்காதீங்க, நிறைய டிசைன்ஸ் வேண்டாம். டோன்ட் ஆட் மோர் கலர்ஸ். தட் இஸ் enough. இதுக்கு மேலாம் கலர் ஆட் பண்ண வேண்டாம், இது போதும் அப்படின்னு சொல்லுவோமா? சோ இது போதும் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ ஒரு இடத்துல நீங்க உங்க வீட்லயே இப்படி சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் enough. இது போதும் எனக்கு சொல்லுவோமா? இவ்ளோ போதும். ஓகே, தட்ஸ் enough, இட்ஸ் enough. இந்த மாதிரி enoughனா போதும்னு அர்த்தம்.
சரியா? போதும், வெறுமனே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற இடத்துல enough அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். So that's enough அப்படின்னா அது போதும். நெக்ஸ்ட் ஒன் why not? ஏன் இல்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த ஏன் இல்லை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஏன் இல்ல வாங்களேன், எனக்கு காஃபி கிடையாது அப்படின்னா, ஏன் இல்ல வாங்க நீங்களும் சேர்ந்து குடிக்கலாம். அந்த மாதிரி சொல்லுவோமா? ஸோ திஸ் இஸ் why not? ஏன் இல்லை. கேன் ஐ ஜாயின் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேட்டா why not? ஏன் இல்ல அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் வாங்க, வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற மீனிங். ஏன் இல்ல நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எனக்கு கிடையாதா அப்படிங்கிற இடத்துல why not? ஏன் இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறது. சாதாரணமா why not அப்படின்னு கேட்கறதும் கேட்கலாம். ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம். சரியா? ஓகே. சோ why not அப்படிங்கிறது ஏன் இல்லை அப்படிங்கிற மீனிங்ல எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் not a bit அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை. ஓகே. ஆர் யூ டயர்ட்? நாட் a bit. நீங்க நேத்து டிராவல் பண்ணீங்களே டயர்டா இருக்கீங்களா? இல்ல எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஓகே. டு யூ ஹேவ் எனி மனி? நாட் a bit. என்கிட்ட கொஞ்சம் கூட ரூபாய் இல்ல. ஓகே. சோ எதா இருந்தாலும் சரி என்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்னது? நாட் a bit. நம்ம தண்ணி இருக்குதா? நாட் a bit. கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லுவோமா ஆபீஸ்ல எல்லாம். சோ இந்த மாதிரியான இடங்கள்ல நாட் a bit அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். டேக் கேர். டேக் கேர் மீன்ஸ் கவனமா இருங்க அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைடு, டேக் கேர். நம்ம சொல்லுவோமா கிளைமேட் சரியில்லை, மழை பெய்யுது, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, உள்ளேயே இருங்க. நம்ம வீட்ல உள்ள பெரியவங்க எல்லாம் நம்ம சொல்லிட்டு போவோம் வெளியில போகும்போது. இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைடு, டேக் கேர். இட்ஸ் வெரி ஹாட், டோன்ட் கோ எனிவேர், டேக் கேர் அப்படின்னு சொல்லுவோமா. ரொம்ப ஹாட்டா இருக்கு இன்னைக்கு, ரொம்ப வெயிலா இருக்குது, எங்கேயும் போகாதீங்க, கவனமா இருங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்களா? சோ இந்த மாதிரி டேக் கேர் அப்படின்னா கவனமாக இருங்கள். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்லுவோம்? ஓகே டேக் கேர், நீங்க கவனம் எடுத்துக்கங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க உங்க ஹெல்த்ல. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. அண்ட் தென் see you tomorrow அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம். see you tomorrow. I have to leave now. see you tomorrow. நான் இப்ப போக வேண்டியது இருக்குது. சோ நான் கிளம்புறேன். உங்களை நாளைக்கு பார்க்கிறேன். ஓகே. I have to leave now. have to அப்படிங்கிறது வந்து நம்ம எதா இருந்தாலும் செய்ய போறதுக்கு. சரியா? அதாவது அதுக்கு என்ன மீனிங்னா இருக்கு, அந்த மாதிரி ஒரு மீனிங் உண்டு. I have to leave nowனா நான் இப்ப கிளம்ப போறேன், கிளம்புற மாதிரி இருக்கேன். சோ நான் உங்களை நாளைக்கு பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். I have to sleep அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து தூங்க போறேன் அப்படின்னு, தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் இப்ப தூங்கலான்னு இருக்கேன், அந்த மாதிரி மீனிங். ஓகே. I have to sleep, I have to eat, அந்த மாதிரி நான் சாப்பிடலான்னு இருக்கேன், நான் சாப்பிட போறேன். ஓகே. சோ have to அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை செய்ய போறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல I have to leave now, see you tomorrow. நாளைக்கு நான் உங்களை பார்க்கிறேன். I have to sleep, see you tomorrow. நான் தூங்க போறேன், நாளைக்கு பேசலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நோ நாட் அட் ஆல். இல்லை, ஒருபோதும் இல்லை. நோ அப்படின்னா இல்லை, நாட் அட் ஆல் அப்படின்னா இல்லையே, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒருபோதுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. ஆர் யூ அப்செட் வித் மீ? நோ நாட் அட் ஆல். யாராவது நம்மகிட்ட கேக்குறாங்க, என் மேல எதுவும் கோவமா, என் மேல எதுவும் டென்ஷனா இருக்கீங்களா, அந்த மாதிரி கேட்கும்போது நோ நோ நாட் அட் ஆல், அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, சுத்தமா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும், எப்போதுமே நான் உங்க மேல இதெல்லாம் நான் சீரியஸ் எடுத்து கோவப்பட மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கும் இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நோ நாட் அட் ஆல், எப்போதுமே நான் வந்து உங்க மேல கோவப்பட்டது இல்ல. நோ நாட் அட் ஆல், ஐ டோன்ட் லைக், நான் அதை எப்போதுமே விரும்பினது கிடையாது. ஏதோ ஒரு கலரோ இல்ல ஏதோ ஒரு டிராவலோ, இல்ல இல்ல நான் அதை எப்போதுமே விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் சரிதான். ஓகே. சோ நாட் அட் ஆல் அப்படின்னா ஒருபோதும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் நெவர் மைண்ட். நெவர் மைண்ட் அப்படின்னா கவலைப்படாத, சுத்தமா கவலைப்படாத, இத பத்தியே நினைக்காத அப்படிங்கிற மாதிரி. இப்ப யாராவது ஒரு ஒரிஸ் சொல்றாங்க, இல்ல ஏதோ ஒரு இஷ்யூஸ் உங்ககிட்ட சொல்றாங்க, இல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு விஷயத்த பத்தி கவலைப்பட்டு அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்னா நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. லீவ் இட் அப்படின்னா விடுன்னு அர்த்தம். லீவ் இட், நெவர் மைண்ட், விடு, அதை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சாரி ஐ டிராப்ட் யுவர் பென். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். டிராப்ட் யுவர் பென், அவன் பெண்ணை தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி, ஏதோ நம்ம ஒரு ஆசையா வச்சிருந்த பெண் அவங்க தொலைச்சிட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நெவர் மைண்ட், கவலைப்படாத, இப்ப என்ன செய்ய முடியும்? ஓகே. நெவர் மைண்ட், லீவ் இட், நெவர் மைண்ட், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் டசன்ட் மேட்டர் அப்படின்னா என்னன்னா
பரவால்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே. சாரி ஐ டியர் யுவர் நோட் புக். சாரி நான் உங்களோட அந்த நோட் புக்க கிழிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா டசன்ட் மேட்டர். அத பத்தி பரவால்ல. அது ரொம்ப பழசுதான் அப்படின்னு சொல்லுவோமா? சோ அது ஒரி பண்ற அளவுக்கோ, சாரி கேட்கிற அளவுக்கோ ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. டசன்ட் மேட்டர் மாதிரி. தட் இஸ் டசன்ட் மேட்டர். இட் இஸ் சம் டிஃபிகல்ட் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இதுதான் அதெல்லாம் பரவால்ல. இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதுதான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நத்திங் எல்ஸ் ஒன்றுமே இல்லை. ஓகே. நீங்க ரொம்ப சேடா இருக்கீங்களே, ஏதோ இஷ்யூஸ் அப்படின்னா, நத்திங் எல்ஸ் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அர்த்தம். டு யூ நீட் எனிதிங் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நத்திங் எல்ஸ் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏன் டல்லா இருக்கீங்க? நத்திங் எல்ஸ் ஒண்ணும் இல்லையே. ஓகே. சோ இந்த மாதிரி இப்ப நீங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன என்ன எதுவும் இம்பார்ட்டன்ட்டா? ஏதும் சீரியஸ் மேட்டரா? நத்திங் எல்ஸ் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சாட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி. ஓகே. சோ நத்திங் எல்ஸ் அப்படின்னா என்னது? ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்ல. சும்மா தான் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அர்த்தம். நத்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன். நத்திங் ஸ்பெஷல். விசேஷமா எதுவும் இல்லை. ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? நத்திங் ஸ்பெஷல். உங்களோட வீக்கெண்ட் எப்படி இருந்தது? ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல. ஹவ் வாஸ் திஸ் சண்டே அப்படின்னு கேட்டா நத்திங் ஸ்பெஷல். ஓகே. இந்த சண்டே என்ன? ஒண்ணும் இல்ல. எப்போதும் போலதான் ஆஸ் யூசுவலா போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே. இவங்க யாரோ ஒருத்தர் கால் பண்றாங்க. நம்ம அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாம் கால் பண்ணி பேசுறாங்க. எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னா நோ நோ நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் விசேஷம் இல்ல. சும்மா பேசுனாங்க. சும்மா போயிருந்தேன். இன்னைக்கு என்ன கோவில் போயிருக்கீங்க? எதுவும் விசேஷமா? நோ நோ நத்திங் ஸ்பெஷல். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு விசிட். அவ்வளவுதான். சரியா? நான் சும்மா போகணும்னு நினைச்சேன். போனேன். அப்படிங்கிற மாதிரி. சோ நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னா எதுவும் இல்லை. ஸ்பீச் எல்லாம் இத கொண்டு வாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். நீட்டா இருக்கும். அண்ட் தென் லாங் டைம் நோ see. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஹாய் ராகு. லாங் டைம் நோ see. நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. லாங் டைம் நோ see அப்படின்னா பார்த்து ரொம்ப நாள் ஆனவங்கள யார பார்த்தாலும் இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். லாங் டைம் நோ see. அண்ட் தென் நாட் த லீஸ்ட். கொஞ்சம் கூட இல்லை. இல்ல. ஒரு துளி கூட இல்ல. சிறிதளவு கூட இல்ல. அந்த மாதிரி. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நாட் த லீஸ்ட். கொஞ்சம் கூட இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. இது நீங்க எது வேணாலும் உங்களோட ஸ்பீச் ஓரியன்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹி வாஸ் நாட் த லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேற என்னலாம் தமிழ்ல நம்மளுக்கு வருதோ, அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். நாட் த லீஸ்ட் மீன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்பீக். ஸ்பீக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். எஸ் ஸ்பீக் அப்படின்னு. டோன்ட் பி ஷை. ஸ்பீக். ஷையா ஃபீல் ஆகாத. பேசு. சரியா? ஸ்பீக் மீன்ஸ் பேசு. நெக்ஸ்ட் லிசன். ஸ்பீக்னா பேசுன்னு அர்த்தம். லிசன்னா கவனின்னு அர்த்தம். அண்ட் தென் கேள். கேள்னா கொஸ்டின் கேளு அந்த மாதிரி கிடையாது. நான் பேசுறத நீ கேளு. ஓ என்னைய ஃபோக்கஸ் பண்ணி நீ கேளு. அத கவனமா காதுல வாங்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. சோ லிசன் ஐ ஹேவ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு சே. லிசன் நான் வந்து கேளுங்க. கவனிங்க. நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே. லிசன் ஐ ஹேவ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு சே. தட் இஸ் லிசன். ஸ்பீக்னா பேசு. லிசன்னா கவனிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வெயிட். வெயிட்னா என்னது? காத்திருக்குது. ஓகே. வெயிட் ஹியர் அப்படின்னா இங்க காத்திரு அப்படின்னு அர்த்தம். சரியா? சாதாரணமா வெயிட் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க அப்படின்னு அர்த்தம். வெயிட் ஹியர்னா இங்கே காத்திரு. ஐ வில் பிரிங் த கார். வெயிட் ஹியர். நம்ம வீட்ல சொல்லிட்டு போவாங்க. என்ன சொல்லுவாங்க? கார் எடுத்துட்டு வர்றேன். நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லுவாங்களா? சோ தட் இஸ் ஐ வில் பிரிங் த கார். வெயிட் ஹியர். இங்க அது வரைக்கும் இங்கேயே இருங்க. இங்கேயே காத்திருங்க. இந்த டாக்டர் வில் கம். வெயிட் ஹியர். இந்த டாக்டர் இனிமேதான் வருவாங்க. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. The film will start soon. Wait here. The bus will arrive. Wait here. இந்த பஸ் இனிமேதான் வரும். இங்க வெயிட் பண்ணுங்க. The food is prepared for you. Wait here. ஓகே. நீங்க காத்துருங்க. ஃபுட் உங்களுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது. சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வெயிட் ஹியர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஆபீஸ்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கம் ஹியர். இங்கே வா. கம் ஹியர். ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங். நான் உன்ட்ட ஒண்ணு காட்டணும். இங்க வாயேன் கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு சொல்லுவோமா? ஏதாவது வாங்கிட்டு வந்தது அல்லது ஏதாவது நம்ம நியூவா ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடியது. சோ கம் ஹியர் மீன்ஸ் இங்கே வா.
அதர்வைஸ் கம் ஹியர் த மேனேஜர் கால்ஸ் யூ அப்படின்னாலும் சொல்லலாம். சரியா? வாங்க மேனேஜர் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து அந்த பிளேஸை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லுக் ஹியர், இங்கே பார். லுக் ஹியர், திஸ் இஸ் யுவர் பேக். இங்க பாரு, இது உன் பேக் தான். ஓகே, ஸோ லுக் ஹியர், வாட்ஸ் திஸ்? லுக், இது பாரு, இது இங்க பாரு, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறது. ஸோ லுக் ஹியர் அப்படின்னா இங்கே பார். டேக் இட் அப்படின்னா எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். ஹியர்ஸ் யுவர் சேஞ்ச், டேக் இட். இந்த இருக்கு உங்க சேஞ்ச், எடுத்துக்காங்க. ஹியர்ஸ் யுவர் மொபைல், டேக் இட். ஓகே, இந்த இருக்கு உங்க மொபைல், எடுத்துக்காங்க அர்த்தம். டேக் இட் அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். கம் நியர் அப்படின்னா பக்கத்துல வா அப்படின்னு சொல்றது. ஓகே, கம் நியர், ஐ காண்ட் ஹியர் யூ. ஓகே, நீ பேசுறத என்னால கேட்க முடியல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு அப்படிங்கிறது. கம் நியர், அருகில் வா. வெயிட் அவுட்சைட், வெளியில காத்திருங்க. ஓகே, the office is closed now, please wait outside. Sometimes யாராவது பார்க்க வந்தா கூட என்ன சொல்லலாம்? Please wait outside. So wait outside means என்ன மீனிங் அப்படின்னா வெளியில காத்திருங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், go up, மேல போ. சரியா? இது அடிக்கடி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. go up, மேல போ, கீழே வா. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். go to the first floor and meet the manager. நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் மேனேஜரை மீட் பண்ணாங்க. go up to the first floor. யாராவது வந்து கேக்குறாங்க, இந்த இந்த கிளாஸ் எங்க இருக்குது அல்லது இந்த மேனேஜர் ரூம் எங்க இருக்குது, just go up to the first floor அப்படின்னா மேல போங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நீங்க மேல போங்க. so go up அப்படின்னா மேலே போ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், go down, கீழே போ. go down to the ground floor. Okay, here is too crowd, go down to the ground floor அப்படின்னா இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நீ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிரு. ஓகே, go down to the ground floor. go down அப்படின்னா கீழே போ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், come down, கீழே வா. நம்ம யாரையாவது கூப்பிடுறது. ஓகே, இட்ஸ் ரைனிங், கம் டவுன் குவிக்லி. நீங்க மேல மழை பெய்யுது, சீக்கிரமா வா. டெரஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு பால்கனிலயோ நிக்கிறோம் அப்படின்னா நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, வீட்டுல குழந்தைங்களா எல்லாரையுமே. கம் டவுன், இட்ஸ் ரைனிங், கம் டவுன் குவிக்லி. ஸோ கம் டவுன் அப்படின்னா கீழே வா. கெட் ஆஃப் அப்படின்னா கீழே இறங்கு. இந்த ஆஃப் வச்சு நம்ம அந்த டாபிக் வரும்போது நிறைய பார்ப்போம். திஸ் இஸ் யுவர் ஸ்டாப், கெட் ஆஃப் த பஸ் ஹியர். இது உன்னுடைய ஸ்டாப், வந்துருச்சு. கெட் ஆஃப் த பஸ் அப்படின்னா பஸ்ஸை விட்டு கீழே இறங்க. சாதாரணமாவே கெட் ஆஃப் த பஸ், கெட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கெட் ஆஃப் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அது பஸ், ட்ரெயின் அந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி. ஓகேவா? கெட் ஆஃப் அப்படின்னா கீழே இறங்கு அப்படிங்கிற மீனிங். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தொடர்ந்து வரும், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe, like and share. Thank you very much.